எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அது எப்படி இந்த சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு, அதுவும் குறிப்பாக நம்ம பகுதியில் இந்த கிராஜுவேஷன் டேயில் உண்மையாகவே 2 பேருக்கு தான் அந்த பட்டத்தை வழங்குவதற்கான முழு தகுதி இருக்குது. அவர்களை தவிர வேறு யாரும் கூப்பிடக்கூடாது. நான் சும்மா சொல்லலை. என் கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்போ ஒரு 6-7 ஆண்டுகளாக என் கல்லூரியை பார்க்கறதில்ல. பட் இருந்தாலும் நான் எங்கள் கிராஜுவேஷன் டே செரமனியில் நாங்கள் சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிட்றதில்ல. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பையனை படிக்க வைக்கிறதே சாதாரண விஷயம். ஒரு பெண் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பி, அதற்கு பிறகு கல்லூரிக்கு அனுப்பி அவர்களை பட்டம் பெற வைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது இப்போ இந்த காலத்தில் ஓகே, முந்தைய காலத்தில் அப்படி இல்லை. இந்த காலத்திலும் படிக்காத பெற்றோர்கள் உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அதை பிள்ளைகளின் படிப்புக்காக செலவு பண்ணதை தாண்டி பெண் பிள்ளைகளின் படிப்புக்காக செலவு பண்ணும் பெற்றோர்களை தவிர வேறு யாருமே சீஃப் கெஸ்டாக இருக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லைன்றது தான் நான் நினைக்கிறேன். எனவே இந்த டிகிரியை பெற்றோர்களின் கையில் கொடுப்பது தான் சரியாக இருக்கும். பெற்றோர்களின் கையில் கொடுத்து அவர்களே பெண்களுக்கு கொடுக்க சொன்னால்தான் அது சரியாக இருக்கும். என் ரிக்வெஸ்ட், அட்லீஸ்ட் அந்த 3 பேர், இன்னைக்கு 3 பேர் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க நம்ம பிள்ளைங்க. அந்த 3 பேருக்காகவாது நீங்க அந்த பெற்றோர்களை மேடைக்கு அழைத்து அவர்கள் கையில் அந்த கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் அதை செய்யுங்கள். என்ன கேட்டால் எல்லா பெற்றோர்களையும் மேடைக்கு ஏற்றி அவங்க கையில் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தாதான் அந்த பிள்ளைக்கு முதல்ல அவ காலில் விழுந்து நன்றி அப்பா நன்றி அம்மான்னு சொல்றது அது மாதிரி ஒரு இது இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ராக்கி என்று பால்போவா என்ற ஒரு திரைப்படம், அந்த படத்தில் ஒரு அருமையான டயலாக், The world ain't all sunshine and rainbows. It's a very mean and nasty place. It's not how hard you hit, it's how hard you get hit and keep moving forward. உலகம் ஒரு சாதாரண ரொம்ப எல்லாம் பூக்களும் நல்ல வெளிச்சமும் நிரம்பிய ஒரு உலகம் அல்ல. ரொம்ப நாஸ்தியான இடம், ரொம்ப மோசமான பல நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள், நிறைய தோல்விகள் நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் யார் என்றால், எத்தனை முறை வாழ்க்கை உங்களை அடித்தாலும், எத்தனை முறை எவ்வளவு மோசமாக உங்களை அடித்து நொறுக்கி உங்களை தரையில் தள்ளினாலும் மீண்டும் எழுந்தவர் யாரோ அவர்தான் வெற்றி அடைந்தவர்கள். மீண்டும் எழுது, நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் முன்னுக்கு போவேன், நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் முன்னுக்கு போயிட்டே இருப்பேன். எனது வறுமையோ எனது இயலாமையோ எதுவுமே எனக்கு தடையாக இருக்குது, நான் முன்னுக்கு போயிட்டே இருப்பேன்னு எத்தனை பேரால் எழுந்துக்க முடியுதோ, எத்தனை பேரால் எழுந்து நின்று அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியுதோ அவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட வெற்றி அடைந்தவர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. இங்கே இருக்கும் எத்தனை பிள்ளைங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு தெரியல. எத்தனை பேர் கல்யாணம் ஆயிடுச்சிங்க? கை தூக்குங்க. பரவாயில்ல. அது அங்கே ரைட்டு. இது நீங்கள் கை தூக்கலன்னு யாரோ சொல்கிறாங்க ஒரு பெற்றோர். பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக இருக்கு. பெரிய விஷயம் இதுதான் மன்னார்குடி, இதுதான் டெல்டா, இதுதான் விவசாயிகள். பாருங்க, விவசாயம் சாதாரணமாக நினைச்சிட்டான் நம்ம ஆளு. பாருங்க எத்தனை பேர் இல்லம்மா நீ அடுத்து படி இன்னும் படின்னு கூட சொல்லிட்டு இருக்க பெற்றோர்கள் நிரம்பிய இந்த கூட்டத்தில் வருகை தந்து உரையாற்றியது எனக்கு பெருமை. இந்த மண்ணின் மைந்தனாக உங்களின் ஒருவனாக இருப்பது எனக்கு பெருமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.